அன்புக்கு நிற்பாடு இந்த ஆசிரியராக இயேசு கிறிஸ்துவின் இடையான நாமத்தினால் உங்களுக்கு இருக்கின்றேன். இந்த வேலையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. யாராவது ஒரு வசனமாக வாசிங்கள். இயேசு அவரிடம் விட்டு அப்பால் போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த ஒருவனை கண்டார். அவன் பேர் மத்தேயு. அவர் அவனிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவன் எழுந்து அவரை பின்பற்றி போனான். பின்பு வீட்டிலே அவர் தங்கி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் வந்திருந்தார்கள். அதை கண்ட பரிசேயர் அவர் சீஷரிடத்தில், உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்றார்கள். அவர்கள் அதை கேட்டு, பிள்ளைகளுக்கு வைத்தியம் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, வழியே அல்ல இரக்கத்திலே விரும்புகிறேன் என்பதை கொண்டே நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். நாம் கண்களை ஆண்டவர் நோக்கி செபித்து திருத்தமாக நடத்திருந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த வேலையிலேயும் வார்த்தைக்காக அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காகவும் உடைய அடியனும் ஆசிர்வதித்து இந்த வேலையை வார்த்தைகளை வைக்க தேர்வு செய்ததாக இருக்கிறோம். யாரும் காத்துக்களும் நடத்தும் மூலமாக வேண்டிய அன்புக்கு இழைப்பாளர் இந்த ஆசிரியராக கிறிஸ்துவின் இடையான லாபத்தினால் கொள்கிறேன். இந்த வேலையிலே நாம் தியானத்திற்கு மைய பகுதியாக நற்செய்தி மத்தேயு 9 வசனங்கள் 9 முதல் 13. இந்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்வதற்கு நாம் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர் மத்தேயு. யாருக்கு சொல்வது? மத்தேயு என்ற நபரை குறித்து நீங்க நமக்கு சொல்லுங்கள். மத்தேயின் இன்னொரு பெயர் என்ன? கடவுள் இவரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக இவருடைய பெயர் என்ன? மார்க் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறவர்களால் இவருடைய நாமம் என்ன? என்ன சொல்லிட்டு இருக்காங்க? மத்தேயு தன்னை இந்த இடத்தில் மத்தேயு என்று அவர் அறிவித்தது. ஆனால் மார்க்கின் புஸ்தகத்தில் என்னவாக சொல்லுகிறது? அவருடைய நாமம் இந்த மத்தேயு என்பதற்கு அர்த்தம் என்ன? கிஃப்ட் ஆஃப் காட், கடவுளுடைய பரிசு. இந்த நாமத்தின் அர்த்தம் கடவுளுடைய பரிசு என்ற அர்த்தம். அதாவது தன் வாழ்க்கையே எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? கடவுளிடத்திலிருந்து ஒரு பரிசாக இவர் பெற்றுக் கொண்டார். அதுக்கு முன்பாக இந்த மத்தியில் இந்த லேவி என்பவர் யார்? அவர் லேவியாக இருந்தார் அல்லவா? அவருடைய நாமம் லேவி. யார் இவர்? இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுகிறது வசனம்? 9வது வசனத்துல எப்படி திரும்புறது? ஆயத்துறையில் என்ன? டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிப்பவர். இந்த டாக்ஸ் கலெக்டர் என்பது இன்றைய தினத்திலும் என்ன ஒரு அரசாங்க விட்டு மிக ஒரு பெரிய பணியாக பார்க்கப்படுகிறது அல்லவா? இருந்தாலும் இருக்கலாம், என்னவா இருக்கலாம். கவர்மெண்ட் வேலையில உட்கார்ற வேலையா இருந்தாலும் என்னதான் கவர்மெண்ட் தேவை. அப்படிதான் இந்த அளவுக்கு நம்ம மனதில் வைத்துக் கொண்டிருப்போம். நம்ம பிள்ளைகளை வளர்த்து ஒரு உயர்ந்த அதிகாரியாக நாம் மாற்றவில்லையே. அதில் வரும் வருமானங்கள மரியாதையே எங்கே கிடைக்காது. நார்மல் வேலையில கிடைப்பதில் இருந்தது. நம்ம பிள்ளைகளை என்னதான் சொல்றோம்? நல்லா படி மகனே, நல்லா படித்து என்ன ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஆகும், இது ஒரு பெரிய அதிகாரியாக என்ன வரணும் வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பசங்களை வளர்க்கிறோம். இந்த இடத்துல அதே போல இந்த குடும்பத்தின் மக்கள் இந்த லேவியும் எப்படி கொண்டு வராங்க? ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு கொண்டு வராங்க. ஆனா நீங்க பார்க்க வேண்டிய காரியம், இவனை ஒரு ஆயக்காரனாக கருதுவதற்கு காரணம் என்ன என்றால், இருக்கின்ற மக்கள் யார்? ஜூ. ஒரு இனத்தார். அந்த மக்களை அடிமைத்தளத்தில் கொண்டு வைப்பது யார்? ரோமபுரி. இந்த லேவி என்ன செய்கிறான் என்று பார்த்தால், ரோமபுரிக்கு வரியை வசூலித்து யார்? தன்னுடைய மக்களிடத்திலிருந்து வரி வசூலித்து யாருக்கு கொடுக்கிறார்? எதிரியாக இருக்கின்ற ரோமர்களுக்கு, அவரை வாக்கி வதிக்கக்கூடிய ரோமர்களுக்கு கொடுக்கிற ஒரே நிமித்தமாகவே அங்க இருக்கின்ற மக்களுக்கு யாரும் பிடிக்காது.
தேவிய பரிசேயர்களுக்கும் சரி, அங்க இருக்கிற மக்களுக்கும் போதகர்களுக்கும் பரிசேயர்களுக்கு யாருக்குமே என்ன ஈவன் அரசாங்க ஊழியத்தில் இருக்கிறாங்கல்ல, அதே ஊர்ல இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அவர்களுக்கு கூட யாரும் ஆகாது. இந்த பணியில் இருக்கின்ற டாக்ஸ் கலெக்டர் வேலையில இருக்கிறவங்கள ஆகாது. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே செஞ்சாங்க. வரி ஒரு சொன்னாங்கன்னா செய்யும். உதாரணத்துக்கு ரோமபுரி அரசாங்கம் நான் ஆணையிடுறேன், எனக்கு நீ மாதம் மாதம் 3% 3% எல்லா இடத்துல இருந்தும் எனக்கு வரி வசூல் திருப்பிக்க வேண்டும் என்று சொன்னா தேவி நேரம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காரு, 4% வரி வசூலுக்கு சொல்லியிருக்காங்க. 3% யாருக்கு? ரோம அரசாங்கத்திற்கும் 1% வரி வசூல் வேலைக்கு. இதுதான் வரி வசூலிக்கிறவர்கள் தான். அவர் சொல்லுகிறதா அதிகாரம். இப்ப நாளைக்கு எனக்கு இங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஆகணும், அவர் இடத்துல நேரா போய் கணக்கிட்டே போயிட்டு நான் என்ன சொல்றேன், உனக்கு மட்டும் நான் என்ன சொல்றேன் 5% வரி. அவர் சொல்லுகின்றதுக்கு மறு வார்த்தை யாரும் பேச முடியாது. பேசுறா என்ன, உனக்கு 6%. அப்படி கொடுமைகளை செய்து மக்களிடத்தில் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்கின்றவனாக இருக்கான். இவனை கண்டாலே யாருக்கும் ஆகாது, அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஆகாது. தன் சொந்த இடத்திலே சொந்த மக்களிடத்திலே இவன் என்ன பண்ணுகிறான், கொள்ளையடிக்கிறான் என்று பார்த்து அங்க இருக்கின்ற யாருக்குமே இந்த டாக்ஸ் கலெக்டர் மேல நம்பிக்கை. இதுலயும் மிக முக்கியமான காரியம், சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற எல்லா வரி வசூலுக்கும் தலைவர் யார்? இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் வரி வசூலிக்கிற தலைவர், சங்கத்துக்கு தலைவர் என்ற போது இவரும் அங்க இருக்கிற கூட்டத்திற்கு ஒரு தலைவர். அப்படியேப்பட்டவன் இன்னும் பணக்காரன். வரி வசூலிக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க, வரியை இன்னும் அதிகமாக பெற்றுக் கொள்வதாக இருக்கிறார். இதற்கு நிமித்தமாக மக்கள் இவனை அருவருப்பும் ஒரு ஒதுக்கி வைத்த மக்களாக தான் என்ன பண்றாங்க, சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைத்ததான பேசுவாங்க. சர்ச்சில் சண்டை போட்டு அவனை எனக்கு ஆகலன்னா என்ன ஆகும், கடைசி வரைக்கும் ஆகும். அவன் மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. குறிப்பாக நம்ம சொல்லுகின்றது, நம்ம உறவு இடத்துல சண்டை போட்டு விட்டோம்னா அது மட்டும் என்னால என்ன பண்ண முடியல, மன்னிக்கவே முடியல. நீங்க மன்னிக்க சொல்றீங்க, கடவுள் என்ன சொல்றாரு, மன்னிக்க சொல்றாரு. ஆனாலும் நான் என்ன பண்ண முடியல, என்னால அவர்களை மட்டும் மன்னிக்கவே முடியல. அவர்கள் செய்து சிறிய தவறா இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியல, உங்களால தீர்த்து கொள்ள முடியாது. இந்த இடத்துல அவர்களுக்கு உறவினர்கள் தான் இருக்கிறவர்களும் தனக்கு தெரிந்தவர்கள் தங்கள் நண்பர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனாலும் அவன் செய்கிற தவறை என்ன பண்ண முடியல, அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனை ஒதுக்கி வைத்து அவனை தள்ளி வைத்து விட்டார். இந்த இடத்துல நான் கடவுள் அவன் வாழ்க்கையில் விளைகின்றார். என்ன அவனை சொல்கிறார், என்ன பேர் சொல்றாரு, அந்த இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறாரா, மகனே மகனே என்றாரா, எதுவுமே சொல்ற. நேரா அவன் இடத்துல ஏறி சென்றைனா சொல்லுறான், என்னை பின்பற்றி வா. இவர் யார் என்று தெரியாது, எப்போது எதற்கு வந்து எதற்காக என்னை பின்பற்றி வா என்று அவர் சொல்லுகிறார். எந்த ஒரு விளக்க உரைகளும் அங்கே இல்லை. பின்பற்றி வா என்று சொன்னவுடன் அவன் என்ன செய்கிறான், அதே இடத்தில் அவன் எங்கே இருக்கின்றான், அந்த இடத்துல வரி வசூலித்துக் கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல அனைத்தையும் விட்டு விட்டு என்ன பண்ணுகிறான், அவன் எழுந்து அவரை பின்பற்றி போனான். எந்த காரணமும் அவன் இடத்துல கேட்கவே இல்லை. 2வது வசனம், இன்னும் என்ன பண்ற, யார் வீட்டுல, அந்த ஆயக்காரன் வீட்டிலே லேவியின் இல்லத்தில் சென்று அவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல பந்தி இருக்கிறார். பந்தி இருக்கிற இடத்துல யார் பார்க்கிறாங்க, பரிசேயர்கள் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள், ஆயக்காரர்களும் பாவிகளோடும் நீங்கள் பந்தி அவர்களாடா. உதாரணத்துவமாக ஒரு சிறிய கதையை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு திருச்சபையில் ஒரு போதகர் புதிதாக நியமிக்கப்பட்ட போது அந்த திருச்சபையில் பழைய மெம்பர் ஒருத்தர், அவருடைய குடும்பம் திருச்சபை விட்டு கடந்து செல்கிறார். அந்த குடும்பத்தில் இருந்த மூத்த குமாரன் குடித்து அதே தெருவில் என்ன பண்ணிட்டு சுற்றி கொண்டு இருந்தாலும் திருச்சபைக்கு போறதில்ல. அவ அப்பா அம்மா இறந்துட்டாங்க, இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, குடிக்கிறது. அப்படி பார்த்து இருக்கும்போது ஒரு நாள் போதகர் ஒரு சிறிய கூடிய திருச்சபையில் ஏற்படுத்தணும் சொல்லிட்டு திருச்சபையில் இருக்கின்ற விசுவாசிகள் இடத்துல போன் பண்ணி கேட்கும்போது, எல்லாரும் தங்களுக்கு பணி உள்ளதாக, அதாவது எனக்கு வேலை இருக்கு, இப்போதைக்கு வர முடியாது, நான் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக எங்க வந்துடுறோம், சர்ச்சுக்கு அந்த மீட்டிங்க்கு நான் வந்துடுறேன், பிரேயர் உபவாச
ஜெப கூடை இருக்கு. இதுல ஒரு வாலிபன் கூடுகைக்கு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா போதகருக்கு இப்போதே என்ன பண்ணியாகும், திருச்சபையை அலங்காரப்படுத்தி ரெடி பண்ணி வைக்கணும், சேர்களை எடுத்து போனாச்சு. இதற்காக என்ன பண்றாங்க, போதகர் யாரை கூப்பிடுவது என்று தவித்துக் கொண்டு இருக்கின்ற போது அதே தெருவில் அந்த பையன் நடந்து போவான். திருச்சபை மக்கள் யாரும் அவன் இடத்துல பேசுவது, ஏன் அவன் ஒரு குடிகாரன், குடித்து அங்கே இங்கே விழுந்து கொண்டிருக்கிறான், அவனை ஒதுக்கி விட்டார்கள். இப்படி இருக்கின்ற போது போதகர் அவன் இடத்தில் சென்று தம்பி என்றால் முதுகில கை வைத்து கூப்பிட்ட போது என்ன சொல்றார் என்றால், எனக்கு ஒரு சிறிய உதவி செய்ய முடியும். அந்த நேரத்தில் அவன் எந்த ஒரு மறு வார்த்தையும் சொல்லவில்லை. யார் நீங்க, ஏன் என்ன, எதுவுமே கேட்கல. அவர் என்ன சொல்றான், அந்த வார்த்தை மட்டும்தான், நாளைக்கு சர்ச்சில் ஒரு சின்ன ப்ரோக்ராம், எனக்கு இந்த சேர்களை அரேஞ்ச் பண்ணணும், நீ என்ன பண்ண எனக்காக வந்து அந்த சேர்களை கொஞ்சம் எடுத்து போட்டு தொடச்சு அரேஞ்ச் பண்ண முடியுமா, நாளைக்கு நடக்கிற மீட்டிங்ஸ்ல எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அவனும் வந்தான், சேர்லாம் தொடச்சு அந்த சேர்களை போட்டா, நாளைக்கு கண்டிப்பா நீ என்ன பண்ற இந்த மீட்டிங்கு வந்தது. அப்போது அவன் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். அந்த மாலை அவன் என்ன பண்ணல, குடிக்கல. வராதவன் காலையில எங்க வரான், திருச்சபைக்கு வருகிறான். இந்த இடத்துல அவன் நீ யார் என்று கேட்கவில்லை, நீங்க எங்கிருந்து வரீங்க என்று கேட்கல, நான் ஏன் உங்களுக்காக வேலை செய்யணும், அவன் எந்த ஒரு கேள்வியும் போடல, கேட்கவில்லை. ஏன் அந்த இடத்தில் அவன் பெற்றோர்களை இழந்து தவித்து குடிதவனாக இருக்கின்றான். சமுதாயத்தில் அவன் என்ன பண்ணிவிட்டான், ஒதுக்கி வைத்து விட்டார்கள். யாரும் என்ன பண்ண போறதில்லை, இப்ப அவன் இடத்துல போய் பேசுவதில்லை. ஆனால் இந்த போதர் என்ன பண்ணுகிறார், அவன் இடத்துல கடந்து சென்று அவனிடத்தில் தொட்டு பேசினார். அந்த வார்த்தை அவன், அதாவது அவனை ஒதுக்கி ஒரு சமுதாயத்திற்கு அருகதையற்றவனாக பார்த்த இடத்தில் போதர் என்ன பண்ணுகிறார், தொட்டு பேசினார். அதே அவனுக்கு என்ன ஒரு இடத்துல மகிழ்ச்சியை தந்தது. இரண்டாவதாக தன்னிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கின்றாங்க. என்ன, திருச்சபை நாளை நடக்கின்ற ஒரு ப்ரோக்ராம், நீ என்ன பண்ண இடத்தில் வா. இந்த இடத்துல கடவுள் அவன் இடத்தில் கடந்து வருகின்ற போது அவன் மிகவும் என்னவா இருக்கான், சமுதாயத்தை விட்டு ஒதுக்கிய கவலைகளும், குறிப்பாக அவன் தன்னை பாவி என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். சமுதாயத்தில் எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான், அவன் தன் பாவி என்று மற்றவங்க சொல்றதோ அல்ல, அவன் பாவி என்று யார், அவன் லேவியே ஒரு பாவி என்று அவனே விசுவாசித்திருக்கிறான். திருச்சபைக்கு செல்லுகின்ற போதோ அல்லது சமுதாயத்தை கூடத்துக்கு செல்லுகின்ற போதோ யாரிடத்துல அவன் பேசுவதில்லை. ஏன், அவன் பாவி என்று அவன் உணர்ந்து குறுகிக் கொண்டு இருக்கின்றான். அவனிடத்தில் யார் கடந்து வந்திருக்கின்றது, இப்போ இயேசு ஆண்டவர் கடந்து வந்திருக்கார். இயேசு ஆண்டவர் எங்கே வந்தாலும் முன்பதாகவே என்ன போயிருக்கு, அவர்களுக்கு செய்தி போயிட்டு இருக்கோம், இயேசு வந்திருக்கிறான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கின்ற போது கடவுள் எங்கே வருகின்றான், அவன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து அவனை அழைக்கின்ற போது அவன் என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை பேசாமல் அவரை பின்பற்றி போகின்றார். இந்த இடத்துல பரிசேயர்கள் கூறுகின்ற வார்த்தைகளுக்கு பதிலாக என்ன சொல்கிறார், பாவிகளுக்கு, அதாவது உடம்பு முடியாதவர்கள் தான் மருத்துவர்கள் தேவை, நலமாக இருக்கிறவர்கள் மருத்துவர்களுக்கு இடத்தில் செல்லுவார்களா? உதாரணத்துக்கு திருச்சபை மக்களாக நாம் கஷ்ட நேரத்தில் எப்ப வரும், கடவுளை தேடுவோம். சந்தோஷத்தில் எத்தனை பேர் கடவுளை தேடுகிறார்? நான் மகிழ்ச்சியில் இருக்கின்ற போது கடவுளத்தில் முழங்கால் படியிட்டு நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று எத்தனை பேர் கடவுளத்தில் ஜெபிக்கிறார்? அநேக கிடையாது. ஆனா கஷ்ட நேரத்தில் உடனடியாக தன் முழங்காலிட்டு வேதங்களை எடுத்து வாசித்து என்ன சொல்கிறார், கடவுளை இக்கட்டிலிருந்து மீட்டு. அப்போது இக்கட்டது மட்டும்தான் போகிறோம். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் என்றால் பாவிகளுக்கு தான் என்ன வேண்டும், ரட்சிப்பு வேண்டும். அவர்களுக்கு என்ன பண்ணணும், கடவுள் தேடி அவர் அழைக்கிறார். அந்த இடத்துல இருந்தவர்கள் எல்லாம் என்னவென்றால், அதாவது இவனோட தலைவர் என்ன, டாக்ஸ் கலெக்டருக்கு தலைவர், இவன் இருக்கிற எல்லா டாக்ஸ் கலெக்டரும் பதில் செலுத்துறவர்கள் என்ன பண்றான், அழைத்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் என்ன, பாவிகள் தான். அந்த பாவிகள் மத்தியில் கடவுள் உணவு அளித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களோடு இருக்கின்றவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், மனம் திரும்ப ஒரு வாய்ப்பை அங்கே கொடுக்கிறார். அங்கே தெருவில் சென்று கொண்டிருந்த வாழ்க்கையில் போதகர் எப்படி சென்று ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அவனை திருச்சபைக்குள்ளாக அழைத்தது நிமித்தம் அவன் வாழ்க்கை எப்படி மாறுதல் பெறுகின்றதோ, அதே போல இந்த இடத்திலும் மத்திய வாக்கில் என்ன பண்ணுகிறது, ஒரு மாற்றுதலை பெறுகின்றார். இந்த இடத்துல நீங்க வாசிக்க போதே ஒரு குறிப்பிட்ட பகுதி 13வது இடத்துல பலியே அல்ல இரக்கத்தையே
பலியே இல்லை. ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? பாவிகளுக்கு பழைய பாட்டு புஸ்தகத்துல நீங்க என்ன தப்பு செய்தாலும் உங்கள் தகுதி கேட்டு பலியை நீங்க என்ன பண்ணலாம்? கொலையே செய்திருந்தாலும் ஒரு ஆட்டை கூட்டி கொண்டு வந்து என்ன பண்ணலாம்? பலி செலுத்தலாம். அந்த கொலைக்கு என்ன உனக்கு பாவம் பண்ணி அந்த வார்த்தையை கடவுள் விரும்பவில்லை. புதிய பாட்டில் அவர் மாற்றுகிறார். என்ன உன் பாவத்திற்கு நீ இதற்கு மேல என்ன இல்லை பலிகளை எடுக்க தேவையில்லை. அதற்கு மாறாக உன் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? இரக்கத்தை. கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டுவது போல, நீங்கள் இரக்கத்தை பெற்றுக் கொண்டது போல நீங்களும் என்ன பண்ணணும்? இரக்கத்தை வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் உங்கள் இடத்துல வேண்டிக் கொள்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளாக கடவுள் எப்படி மத்தையை அழைக்கின்றாரோ அதே போல உங்களையும் அழைத்தார். நீங்கள் என்ன பண்றீங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல இருக்கிறது. திருமுழுக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல நீங்க இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் அழைக்கிறீங்க? கடவுளை வார்த்தையை நீங்கள் எத்தனை பேருக்கு பகிர்ந்து கொண்டீர்கள்? நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன், விசுவாசித்தேன், என் வாழ்க்கையில் இவ்வளவாக நன்மைகள் நடந்தது என்று நீங்கள் விசுவாசித்ததை எத்தனை பேருக்கு பகிர்ந்தோம்? இந்த திருச்சபைக்குள்ளாக எத்தனை பேரை நாம் மனதார அழைத்துக் கொண்டோம்? கடவுளே அறியாத மக்கள் இடத்துல நீங்க எத்தனை பேர் சொன்னீங்க? உதாரணத்துக்கு ஒருவன் தவறு செய்கிறான் என்று நீங்கள் கண்டால் அவனிடத்தில் போய் என்ன பண்ண? அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். தவறு செய்யக்கூடாது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லாத இருந்தால் அந்த பாவக்கரைகளை யாரிடத்தில் கேட்பது? உங்களிடத்தில் கேட்பது. அப்போது கடவுளின் நாமத்தை அறியாத மக்களிடத்தில் நீங்கள் சென்று நீங்கள் மட்டும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்றால் அந்த பாவக்கரை யாரிடத்தில் கேட்பார்? நான் மட்டும் பரவலாதத்துக்கு சென்றால் போடும். என் பிள்ளை, கணவன், என்னுடைய பேர பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் மட்டும் என்ன பெற்றால் போதும்? ரட்சிப்பை பெற்றுக் கொண்டால் போதும். மற்றவர்கள் எல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லையா? கிறிஸ்துவர்களாகிய நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் நீங்களும் என்ன பண்ண வேண்டும்? கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும். மத்தியை அளித்ததற்கான நோக்கம் என்ன? நற்செய்தியை அறிவித்து ஆத்மாக்களை ரட்சிப்பதற்காக அவர் அழைத்தார். அப்போது கடவுளின் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் திருச்சிற்குள்ளாக கடந்தது உங்களின் கடவுள் எதற்குதான் அழைக்கின்றார்? ஆத்மாக்களை ரட்சிக்க. அதற்குதான் நீங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டுவது எப்படி என்றால் அவர்களை ரட்சிப்பின் வாழ்வதற்கு அழைத்தவர்கள், ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக அவர்கள் அழைத்தவர்கள். இந்த வாழ்வு என்பது, ரட்சிப்பு என்பது நீங்கள் உணர்ந்தது போல அவர்களையும் நீங்கள் உணர வைப்பது. திருச்சபையின் போதகர் மட்டும்தான் கடவுள் வார்த்தையை அறிவிக்கும் என்று திருச்சபையில் அதாவது வேதாகமத்தில் எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கா? கடவுளின் வார்த்தையை சுமந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் கடவுளின் வார்த்தையை அறிவிக்கலாம். அதுதான் வேதாகம் சொல்லுகிறது. கடவுளின் வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் இந்த இடத்தில் வந்தேன் என்று நான் விசுவாசித்தீர்கள் என்றால் நீங்களும் கடவுளின் வார்த்தையை அறிவிக்க பார்த்தவர்களாக இருக்கிறார். உங்கள் மத்தேயுவின் வாழ்க்கை எப்படி ஒரு பாவியாக இருந்த அந்த மத்தேயுவை தேவியை மத்தேயுவாக கடவுளின் பரிசாக அவர் அளித்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுதலை அளித்து கொடுத்த பரிசை நம்ம என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொள்வர்களாக நாமும் அந்த பரிசை பகிர்ந்து கொள்வர்களாகவே கடவுள் நம்மளை அன்புடன் இருக்கிறார். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் தேவன் உங்களுக்கு காத்துக் கொள்கிறார்கள். ஆமாம்.